ஆல் இண்டியா ரேடியோ. தென் திருமருதூர் என்னும் நயனார் கோவில் உரை சித்திரம். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். குரல் வண்ணம் ரமேஷ் ராஜா. அமைப்பு பூர்ணகுமார். ஓம் நம சிவாய. உந்தன் நாமம் எந்த நாடும் ஆனந்தமே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென் தமிழ்நாட்டின் சிறந்த செந்தமிழ்ச் சேது நாடாகிய ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்த பிரார்த்தனை தலம். ராமநாதபுரத்திற்கு வடமேற்கே 17 கல் தூரத்திலும் பரமக்குடிக்கு கிழக்கே 5 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த தலம். பெருமைமிக்க இந்த தலத்திற்கு திருமருதூர், வில்வவனம், வாசுகிமங்கலம், அகத்தீஸ்வரம், சேஷபுரம், பத்மபுரம், கைலாயபுரம், கல்யாணபுரம், தெய்வத்தானம், மணிபத்திரபுரம், நாகநாதபுரம், தென் திருமருதூர் என்ற சிறப்பு பெயர்கள் உண்டு. சோழன் முசுகுந்த சக்கரவர்த்தி சிவபெருமானின் 5 முகங்களாகிய சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்ற 5ஐயும் 5 லிங்கங்களாக முறையே சிறகிக்கோட்டை குணநதீஸ்வரர், சாலைக்கிராமம் வரகுணேஸ்வரர், யமனேஸ்வரம் யமனேஸ்வரர், நயினார்கோவில் நாகலிங்கர், கொழுவூர் நாகநாதர் என ஸ்தாபித்து வழிபட்டான். இந்த 5ம் பஞ்சலிங்க தலங்கள் என்று பெயர் பெற்றன. மருத மரத்தை தல விருட்சமாக உடைய நயினார் கோவில் திருமருதூர் என பெயர் பெற்றது. வடக்கே ஸ்ரீசைலமும் மத்தியில் திரு இடைமருதூரும் தெற்கே இத்தலமும் மருத மரங்களை தலவிருட்சங்களாக உடைய தலங்கள். எனவே இந்த தலம் தென் திருமருதூர் ஆயிற்று. இங்கேதான் அருள்மிகு சவுந்தரநாயகியுடனாகிய அருள்மிகு நாகலிங்க பெருமான் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த திருக்கோவில் விமானம் சிவனடியார்கள் சிவலோகத்திற்கு ஏறிச் செல்லும் ஏணியை போன்று உள்ளது. ஆலய கோபுரமும் யான் எனது என்ற 2 கர்வத்தையும் நீக்கி பலிகொள்ளும்படியான பலிபீடங்களும் கொடிமரமும் மண்டபங்களும் பிரகாரங்களும் விளங்கித் தோன்றும். இந்த கோவிலை காண 1000 கண் வேண்டும். தனக்கு முக்தி பேறு வேண்டி ஆதிசேஷன் இந்த தலத்தில் தவம் செய்து சிவனருள் பெற்றமையால் அவரே இந்த தலத்தை முதலில் கட்டினார். பின் சோழர், கொங்கர், பாண்டிய மன்னர்களும் பல திருப்பணிகளை செய்தார்கள். சேதுபதி மன்னர்கள் இந்த நாகலிங்கேசர் திருவடிக்கே பணிபூண்டு பல்வேறு திருப்பணிகளையும் கட்டளைகளையும் ஏற்படுத்தினர். காராளர் மரபில் உதித்த பண்டாரம் என்பவர் ராஜகோபுரம் எழுப்பினார். பிறக்க, இறக்க, காண, நினைக்க, கேட்க முக்தி தரும் தலம் இது. சத்தாகவும் சத்துப்பொருளாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இறைவன் இங்கே வீற்றிருப்பதால் இந்த தலம் சச்சிதானந்த கைலாயபுரம் என்று வேதங்கள் புகழ்கின்றபடியாக இருக்கிறது. இந்த தலத்தில் ஞான தீர்த்தம் எனும் வாசுகி தீர்த்தம், பஞ்சமகா தீர்த்தம், இந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், யம தீர்த்தம், நிருதி தீர்த்தம், வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம், ஈசான தீர்த்தம் என்ற 10 தீர்த்தங்கள் இருக்கின்றன. அஷ்டதிக் பாலகர்கள், 1000 முனிவர்கள், மணிபத்திரன், அகத்தியர், அட்டமாநாகங்கள், மதிமான், வேடன், நாகையன், தலைமாலை கண்ட மருதர், சப்தகன்னியர் ஆகியோர் வழிபட்டு நற்பேறு பெற்றவர்களாவர். மராட்டிய மாநிலத்திலே பிறந்த பரமபாகவதர் ஆகிய ஸ்ரீ நாமதேவர் இங்குள்ள குளக்கரையிலிருந்து சிவராத்திரி என்று பாடிட அவருடைய கீதம் கேட்க இறைவன் மேற்கு முகம் திரும்பி அருள் செய்தான். இன்று வரையிலும் மேற்கு நோக்கிய தலமாக இது அமைந்திருக்கிறது. வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைக்கும் விதமாக அமைந்த தலம் இது. கொன்றை சூடியே பெருமானே
ராமேஸ்வரத்தின் ராமலிங்கமே ஆண்டருள் அம்மையப்பா கொன்றை சூடிய பெருமானே. சிவராத்திரி நாளில் வேடன் ஒருவனை புலி துரத்திட அவன் ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து இரவு முழுவதும் வில்வ இலைகளை பறித்து சிவநாமத்தை சொல்லியபடியே கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். விடியற்காலையில் புலி சிவலிங்கமாக மாற சிவ தரிசனம் கண்டு வேடன் சிவப்பேறு பெற்ற தலம் இது. முல்லா என்ற நவாப் இங்கே படையெடுத்து வந்தபோது இந்த கோவிலின் உள்ளே நுழைய அவனது வாய்பேசா மகள் சன்னதியை நோக்கி நைனா நைனா என வாய் திறந்து கூவி நாகலிங்கரை வணங்கினாள். இது கண்டு மகிழ்ந்த முல்லா தன் செல்வம் அனைத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தி மகிழ்ந்தார். இன்றும் முஸ்லிம் மதத்தினர் வழிபடும் இந்த தலம் மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக விளங்குகிறது. இந்த தலத்தை பற்றி திருச்சிற்றம்பல கவிராயர் பாடியருளிய திருமருதூர் புராணம், வில்வவன புராணம், தலைமலை கண்ட மருதர் பாடிய நாகநாதர் அந்தாதி, கணபதிதாசர் பாடிய நெஞ்சரி விளக்கம், சக்திவேலு ஆசாரி பாடிய நாகாபரணம், பஞ்சவர்க்கம், நாகலிங்க திவ்ய கீதாமிருதம், வழி அலங்காரம், சவுந்தரநாயகி மாலை, தலபுராண கும்மி, நாகநாதர் சதகம், லிங்கபந்தம் இந்த நூல்கள் பெருமையோடு இன்றும் விளங்குகின்றன. ஆலயத்திற்குள் நுழையும் முன்னர் வாசுகி தீர்த்தத்தில் நீராடி சந்தியாவந்தன மண்டபத்தை நாம் தரிசிக்கிறோம். இந்த மண்டபத்தின் மேலே திருக்கார்த்திகை நாளில் நாக தீபம் ஏற்றப்படுகிறது. மேற்கு நோக்கிய சாலக்கார கோபுரத்தில் வேடன் சிவதரிசன காட்சி காணப்படுகிறது. உள்ளே நுழைகின்றோம். பலிபீடம், நாகராஜன், கொடிமரம், நந்தி இவற்றை தரிசித்துக் கொண்டே கன்னிமூலை விநாயகரை வணங்கி உள்ளே நுழைகின்றோம். கருவறையில் நாகலிங்கேசர் திருக்காட்சி தருகின்றார். இவருக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. தீபாராதனையில் நம் மனம் களிப்படைகின்றது. இந்த இறைவன் பெருமைகளை நாகாபரணம் எனும் நூல் சிங்காதன சேதுபதி வில்வவன மீது சித்தாய் முளைத்த லிங்கம், சேடனுக்கும் காண வேடனுக்கும் பாத தரிசனம் தந்த லிங்கம், வருநாம தேவர் கீதம் கேட்க மேற்கு முகமாக திரும்பு லிங்கம், கங்கா குலத்தில் ஒரு கவிராயருக்கு அதிக கனதனம் தந்த லிங்கம், சங்காலனம் கழனி சூழும் மருதூர் எனும் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிய லிங்கம், தீராத வினையெல்லாம் தீர்த்து ரட்சித்திடும் திருநாகலிங்கம் இதுவே. இறைவனை தரிசித்து இறைவி சவுந்தரநாயகியை தரிசிக்கின்றோம். தெற்கு நோக்கி நின்று நமக்கு யமபயம் போக்குபவள் இவள். பிரகாரத்தில் மகாலட்சுமி, கல்யாண சுப்பிரமணி, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், துர்க்கை, நவக்கிரகம், சூரியன், சந்திரன், பைரவர், புத்தடி, 63, ஏகாதச ருத்ரர், தக்ஷணாமூர்த்தி, இடபாரூடர், பெருமாள் ஆகியோருடைய சன்னதிகள் இருக்கின்றன. புற்றடி மண் நோய் தீர்க்கும் மருந்தாக அமைந்திருக்கிறது. இந்த தலத்திற்கு சென்று சில விசேட பிரார்த்தனைகளையும் செய்யலாம். இந்த ஊரை சுற்றிய கிராமங்களின் வயல்களில் எந்த தானியம் விளைந்தாலும் அந்த முதல் பங்கு நாகநாதருக்கே உரியது. வீடுகளில் கோழி போடும் முதல் முட்டையை புத்தடிக்கு காணிக்கையாக்குகின்றார்கள். நெல் வயலில் நெருஞ்சி முள் வளராதிருக்க நெருஞ்சி முள்ளை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். கண்ணை சுற்றி கருவளையம் விழுந்தால் அடுப்புக்கரியை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். உடலில் பரு மறு தோன்றினால் அவை உதிர உப்பும் அரும்பும் வாங்கி கொட்டுகின்றார்கள். குழந்தைகள் பிணி தீர இங்கு ஏலம் விடுவர். இதற்கு விற்று வாங்குதல் என்று பெயர். நவக்கிரகங்களில் இது ராகு கிரகத்தலமாகும். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாதம் 10ஆம் நாள் பெருந்திருவிழாவும் ஆடி மாதம் திருக்கல்யாண விழாவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. தைப்பூச நாளில் இப்பெருமான் சிறகி கோட்டைக்கு எழுந்தருளும் போது இறைவன் மீது காய்கனிகளை வீசுவார்கள். இதனால் பஞ்சம் ஏற்படாது என்பது நம்பிக்கை. 9/4/2014 புதன்கிழமை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த ஆலயம் ராமநாதபுர சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்திய பெற்றது. தற்போது ராணி RBK ராஜேஸ்வரி நாச்சியார் அவர்கள் நிர்வாகம் செய்து வருகின்றார்கள். நாட நலம் பல தரும் நயினார் கோவில் சென்று வணங்குவோம், நல்லருள் பெறுவோம். ஓம் நம சிவாய வாழ்க.
நேயர்கள் இதுவரை கேட்டது தென் திருமருதூர் என்னும் நயனார் கோவில் உரை சித்திரம். எழுதியவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். குரல் வண்ணம் ரமேஷ் ராஜா. அமைப்பு பூர்ணகுமார்.